இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட சிந்தட்டிக் saree வந்து இருக்குது. இது வந்து பொதுவாகவே புதுசாக தையல் கற்றுக்கிறவங்களுக்கு இந்த சேலையை ஓரத்தில் மடிச்சடிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். நம்ம வந்து இந்த வீடியோவில் சேலையை வந்து நேராக எப்படி கட் பண்ணி அதை வந்து எப்படி மடித்து தையல் போடுறது அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்க போகிறோம். நீங்கள் வந்து சேனலுக்குள்ளே புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கடைசியில் ஒரு லைக் பண்ணிடுங்க. சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம சேலை வந்து எடுத்துக்கிட்டோம். இந்த சேலையை பற்றி உங்களுக்கு தெரியாமலாம் இருக்காது, கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா எல்லாத்துக்குமே இந்த மாதிரி சேலை வந்து இருந்திருக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து எப்படி கட் பண்ணாலும் கோணலாக தான் போகும். அதை வந்து நேராக எப்படி கட் பண்ணி எந்த மாதிரி தைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு அழகாக கோடு அடிக்கிறதுக்கு வரும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாரீக்கோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் சாரின்னு சொல்லுவாங்க, சிப்பான் சாரி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதில் வந்து ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து அதை கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். ப்ளவுஸ் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. ப்ளவுஸ் வந்து கட் பண்ணுறது உங்களோட விருப்பம்தான். அதாவது ப்ளவுஸுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்கல்ல அந்த கிளாத்தை கட் பண்ணாலும் சரி, இல்லை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேலையிலேருந்து நீங்கள் கட் பண்ணாலும் சரி தான். நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி நேராக கட் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். அதை நீங்கள் கவனிச்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ளவுஸை வெட்டி எடுத்துக்கிட்டோம். இது வந்து பொதுவான ஒரு மெத்தடு, ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து இந்த சேலைக்கு மட்டும் இல்லாமல் எல்லா சேலைக்குமே இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ப்ளவுஸு இருக்கக்கூடிய கிளாத்தை மடித்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சேரீ இருக்குது இல்லையா, அதை வந்து நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து மடிச்சுட்டு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நேராக வந்துடும். இப்போ நம்ம வந்து சேரீக்கு 2 சைடுக்கும் நம்ம வந்து ஓரத்தில் மடித்து தையல் போடணும் இல்லையா, அதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு சைடு நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து நீங்கள் நல்ல பக்கம் கெட்ட பக்கம் தைக்கிறப்ப நீங்கள் அடையாளம் பார்த்துக்கோங்க, மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு சைடுக்கு நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கரை பக்கத்தை இருக்குல்ல, அந்த கரை பக்கத்தை 2ஆக நீங்கள் மடிச்சுக்கோங்க. நான் வந்து மடிக்கிறேன் பாருங்கள், அதே மாதிரி நீங்கள் வந்து மடிச்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சேரீயே உங்களுக்கு நேராக வரணும், அந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. 4 கிளாத் இருக்கணும், அந்த மாதிரி நீங்கள் வந்து மடித்து எடுத்துக்கோங்க. பார்த்திங்களா? நம்ம வந்து இந்த மாதிரி மடித்தோம்னா நம்மளுக்கு வந்துட்டு நேராக வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் வந்து மடிக்கும்போது கவனிக்க வேண்டியது என்னென்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா பிரிண்டிங் வந்து ஒவ்வொரு சேலையில் கோணலாக தான் இருக்கும். நம்ம பிரிண்டிங்கை பார்க்க வேணாம். நீங்கள் சேலை மட்டும் நேராக இருக்க மாதிரி மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி 4 கிளாத்தாக மடிச்சுட்டு நீங்கள் மிஷின் மேலே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பிரிண்டிங் வந்து கோணையாக தான் இருக்குது. அது நமக்கு தேவையில்லை. கிளாத் வந்து நேராக இருந்தால் நம்ம கட் பண்ணனா மட்டும்தான் அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு சேலை கோடடிக்க நல்லா வரும். இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு சைடு கோணல் மணலாக இருக்கு இல்லையா, அதை வந்து நேராக கட் பண்ணிக்கலாம். 4 கிளாத்தும் சமமாக இருக்க மாதிரி நீங்கள் கட் பண்ணுங்கள். இதில் வந்து நீங்கள் வந்து கவனிக்க வேண்டியது என்னென்னா, கொஞ்சம் வேஸ்டேஜ் வந்து வரதான் செய்யும். அதை நீங்கள் பார்க்காதீங்க. நம்மளுக்கு வந்து நேராக வரணும் அப்படின்னா அதை வந்து நம்ம நேராக கட் பண்ணி தான் ஆகணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நேராக கட் பண்ணிக்கிட்டோம் இல்லையா, இப்போ நம்ம வந்து உள்ளே இருக்கிற பக்கம் மடிச்சிடுச்சுக்கலாம். இதுக்கு வந்து நம்ம ஓரம் அடிக்கலாம். உள் பக்கம் வெளிப்பக்கம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி தான். நீங்கள் வந்து பிரிண்டிங் வந்து திக்காக இருக்கிற பக்கம் அதை வந்து வெளிப்பக்கமாக வச்சுக்கோங்க. உள் பக்கம் எப்பயுமே கொஞ்சம் சேடாக தான் இருக்கும், அதை வச்சு நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். டல்லாக தான் இருக்கும் உள் பக்கம், பிரிண்டிங் வந்து தெளிவாக தெரியாது, அந்த பக்கத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து சேரீயை மடிச்சிடுச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 1/4 இன்ச்சில் ஒரு தடவை மடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு தடவை மடிச்சுக்கோங்க. 2 தடவை மடிச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து ஊசியில் நம்ம தையல் போட்டுட்டு நிறுத்திக்கலாம். நீங்கள் நிறுத்திட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து 2 தடவை மடிச்சுக்கோங்க. இது வந்து அளவு உங்களோட தான். நீங்கள் வந்து பெரிய மடிப்பாக வேணும்னாலும் வச்சுக்கலாம், சின்ன மடிப்பாக இருந்தாலும் ஓகே தான். நான் வந்து 1/4 இன்ச் அளவுக்கு நான் வந்து மடிப்பு தையல் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து சேலை ஃபுல்லாகவே நீங்கள் மடித்து தையல் போட்டுருங்க. 2 டைம் மடிச்சிங்கன்னா சரியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தைங்க, அப்போ தான் நேராக வரும். சரிங்களா? பின்னாடி வந்து கையை இழுத்து பிடிச்சிட்டே தைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சுருக்கங்கள் வராது. இதில் வந்து பிரிண்டிங் வந்து கோணலாக தான் இருக்கும். அப்படி இருக்கும், ஒரு சில சேலைக்கு பார்த்திங்கன்னா பிரிண்டிங் வந்து கோணையாக தான் இருக்கும். அவங்க அப்படி தான் வந்து பண்ணியிருப்பாங்க. அதனால் நம்மளுக்கு வந்து பிரிண்டிங் நேராக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து சேலையை நேராக கோடடிக்க முடியாது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய சேலைக்கு நம்ம இந்த மாதிரி தான் நம்ம வந்து கட் பண்ணி தைக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா நேராக வரும். சரிங்களா? அப்போ தான் வந்து மடிக்கும் போதும் கோணல் மணலாக இருக்காது. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு சைடுக்கு சேலை மடித்து தையல் போட்டுட்டோம். அதே மாதிரி தான் இன்னொரு சைடுக்கும் நம்ம வந்து மடித்து கட் பண்ணணும். இன்னொரு சைடு இருக்கக்கூடிய சேரீயோட பக்கம் எடுத்துக்கலாம். இதில் உள்ள வெளியே பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து பிரிண்டிங்லேயே தெரிஞ்சிருச்சு, நீங்கள் பிரிண்டிங்லேயே கண்டுபிடிச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரே ஒரு நம்பர் மட்டும் அதில் போட்டிருப்பாங்க. முந்தான சைடு நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர்ஸ் வந்து அவங்க போட்டிருப்பாங்க. லெட்டர்ஸ் வந்து போட்டிருப்பாங்க, ஏபிசிடி இந்த மாதிரி ஏதோ ஒரு லெட்டர்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. அந்த லெட்டர்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அது தலைகள் தான் இல்லாமல் இருக்க மாதிரி நீங்கள் தைச்சிங்கன்னா கரெக்டாக வந்துடும். சரிங்களா? நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு தடவை மடிச்சுட்டு மறுபடியும் இன்னொரு தடவை மடிச்சிக்கலாம். 2 தடவை மடிச்சிங்கன்னா போதும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா 4-5 டைம் மடிச்செல்லாம் தைப்பாங்க, அதெல்லாம் வேணாம். அது வந்து பார்த்திங்கன்னா மடிப்பு ரொம்ப பெருசாக நல்லாவே இருக்காது.
2 டைம்ஸ் மட்டும் நீங்கள் மடிச்சிங்கனாவே உங்களுக்கு வந்து சாரியோட ஓரம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். சரிங்களா? நான் வந்து எப்படி மடிச்சிருக்கேன் அப்படிங்கிறத பாருங்கள். ரொம்ப குட்டியாக தான் இருக்கணும். அப்போ தான் அதுவுமே ஒரு அழகாக இருக்கும். ரொம்ப பெரிய மடிப்பு மடிக்காதீங்க. அதுவே உங்களுக்கு வந்துட்டு ஒரு அழகு கொடுக்கும். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா 2 சைடுக்கும் நம்ம தையல் போட்டுக்கிட்டோம். எப்போதுமே சாரி தைக்கும்போது மேட்சிங்காக நூல் மாற்றிக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபால்ஸ் வைக்கிறது தனியாக வந்து வீடியோ சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவோட எண்டில் நான் வந்து பாக்ஸில் லிங்க் தரேன். நீங்கள் ஃபால்ஸ் வைக்கணும் அப்படின்னா பார்த்து சாரிக்கு வந்து ஃபால்ஸ் வச்சு கற்றுக்கங்க. இப்போ நான் வந்து சொல்லிக் கொடுத்தேன் இல்லையா, உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் இந்த வீடியோ பார்த்து மற்றவங்களும் தைச்சு கற்றுப்பாங்க. நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்லாமல் நார்மல் ப்ளவுஸ்லேருந்து லைனிங் ப்ளவுஸ்லேருந்து டிசைன் ப்ளவுஸ்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா புரிகிற மாதிரி பிகினர்ஸ்க்கும் ரொம்ப எளிமையாக புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன். நம்மளோட சேனல் நேமை கிளிக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸுக்கு வந்து பைப்பிங் வைக்கிறது எப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். வீடியோட லிங்க்கு லாஸ்ட்டில் உங்களுக்கு பாக்ஸில் கொடுக்குறேன். அளவு ப்ளவுஸில் அளவு எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறதையும் நான் வந்து தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். மெஷர்மெண்ட் எடுக்கிற வீடியோ பார்த்தீங்கன்னா நான் வந்து சொல்லி கொடுத்து வீடியோ போட்டிருக்கேன். அது வந்து நான் பாக்ஸில் லிங்க் தரேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கிளிக் பண்ணி பாருங்கள். நான் வந்து சொல்லிக் கொடுத்தது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான டெய்லரிங் வீடியோஸ்க்கு இந்த சேனலை தொடர்ந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.